BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது how to do studio lighting in Blender. உங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த லைட்டிங் உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த லைட்டிங் மட்டும் இல்லாம பொதுவாகவே பிளெண்டர்ல என்னென்ன லைட்டிங்ஸ் இருக்கு, எப்படி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம், அதை பத்தி இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய டெமோ பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு சின்ன செட்டப் தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேனை வச்சு ஒரு பேக் ட்ராப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ப்ராடக்ட் இங்க இருக்கு. அண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 4 லைட் இருக்கு. இங்க ஒரு லைட் அண்ட் இந்த பக்கத்துல ஒரு லைட் இருக்கும் அண்ட் பின்னாடி ஒரு லைட். அதாவது இது வந்து மெயினா இருக்கிற கீ லைட் அண்ட் இது வந்து ஃபில் லைட் அண்ட் அதுக்கடுத்து பின்னாடி இருக்கிறது வந்து ரிம் லைட் அண்ட் இது வந்து பேக் ட்ராப்காக வச்சிருக்கிற ஒரு லைட். இந்த கீ லைட், ரிம் லைட் இதெல்லாம் பத்தி கேட்கும்போது ரியல் லைஃப்ல இருக்கிற லைட்டிங் செட்டப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல. முதல்ல நம்ம லைட்டிங்னா என்ன அண்ட் அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இந்த 3 பாயிண்ட் லைட் எப்படி செட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிளெண்டர்ல உங்களுக்கு மொத்தமா 4 டைப் ஆஃப் லைட்டிங் இருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் லைட், சன்லைட் அண்ட் ஸ்பாட் அண்ட் ஏரியா லைட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் லைட் இருக்கு. ஸோ பாயிண்ட் லைட்னா பேரில் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பாயிண்ட் பண்ணி அடிக்கிற லைட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய குண்டு பல்ப் மாதிரி. அடுத்ததாக இருக்கிறது நம்மளுடைய லைட்டில் சன்லைட் தான். இது நார்மலாக நம்மளுடைய 3D சீன்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரிப்பட்ட என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லைட் தான். எப்படி நம்மளுடைய சன் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த சன் லைட்டுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்ததாக இருக்கிறது ஸ்பாட் லைட். ஸோ ஒரு லேம்ப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து ரியாக்ட் ஆகும். இதோட வேல்யூவை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஸ்பாட் பண்ணி அடிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு லைட்டு தான் இது. அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற லேம்ப் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும். அடுத்ததாக இருக்கிறது ஏரியா லைட். ஸோ இந்த ஏரியா லைட்டுன்றது நம்ம நார்மலாக ஸ்டுடியோஸில் இருக்கும் பார்த்தீங்களா, சாஃப்ட் பாக்ஸ் லைட். ஸோ அந்த மாதிரிப்பட்ட லைட்டு தான் இந்த ஏரியா லைட். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் லைட்ஸை தான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா? முக்கால்வாசி இப்போ நீங்கள் ஸ்டுடியோவில், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டுடியோ லைட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஏரியா அண்ட் இந்த பாயிண்ட் லைட்டை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கும். நீங்கள் மேபி ஸ்பாட் லைட்டை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சன் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மெண்ட் ஓப்பன் சீனுக்கு தான் நம்ம இந்த சன் லைட்டை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு லைட்டிங் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் செட் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர், இந்த ஆங்கிள் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அது வந்து ஒருத்தருடைய ப்ரெஃபரன்ஸ், ஒருத்தருடைய டேஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு லைட் செட் பண்ணும்போது எப்படி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னுமே உங்களுக்கு ரியல் லைஃப்பை விட உங்களுக்கு பிளெண்டரில் அதிகமான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இன்னுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு சஜஷன் என்ன தருவேன்னா, நீங்கள் ரியல் லைஃப்பில் லைட்டை செட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பிளெண்டரில் தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிளெண்டரில் இருக்கிற லைட்ஸ் வந்து ரியல் லைஃபோட உங்களுக்கு வந்து ஒட்டி போகும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3 பாயிண்ட் லைட் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் லைட், ஸோ இந்த மாதிரிப்பட்ட லைட் எல்லாமே நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 3 பாயிண்ட் லைட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு வந்து ஏரியா லைட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நீங்கள் எதை வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஏரியா லைட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு டாப் வியூவில் இருக்கிற ஒரு லைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் லைட். இது வந்து நம்ம நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம். லைக் கேரக்டரோட ஒரு சைடில் மட்டும் நமக்கு வந்து பிரைட்னஸ் இருக்கும், அதாவது லைட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து டார்க்காக இருக்கும். இது கொஞ்சம் ஹாரர் இல்லைனா கொஞ்சம் த்ரில்லரான இடங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லைட்டிங்கான டுட்டோரியல் கிடையாது. பிளெண்டரில் இருக்கிற லைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை காமிக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஸ்பீடாக இதை பற்றி சின்ன ஒரு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு மெயினான கீ லைட்டாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஷேடோஸை மறைக்கிறதுக்காக நான் ஒரு ஃபில் லைட்டாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட வேல்யூஸை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இடத்துலையுமே லைட் வந்து சமமாக இங்கே நமக்கு பிளேஸ் ஆகும். அதனால நமக்கு அந்த ஷேடோஸ் வந்து ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்காது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 2 பாயிண்ட் லைட்டிங் சொல்லுவாங்க. இது இந்த 2 பாயிண்ட் லைட்டிங்கை நீங்கள் வித்தியாசமாக இந்த மாதிரி கூட பண்ணலாம். எப்படின்னா இங்கே நம்ம இது கொடுத்துருக்கோமா, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன்.
ஒரு 45 டிகிரி அந்த மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி நான் இதை அடிக்கும்போது எனக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வேல்யூஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இன்னுமே இது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரிம் ஃபீல் கிடைக்கும். அதாவது முன்னாடி இந்த லைட் இல்லாதப்ப நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதாவது பேக்ரவுண்டு இதுவும் மிங்கிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் இந்த லைட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு ஒரு சின்ன செப்பரேஷன் கிடச்சி. ஸோ இந்த மாதிரி தாங்க ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி லைட்டை யூஸ் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் பிளெண்டருக்குள்ளேயும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். 4 லைட், அந்த லைட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட வேல்யூ என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். உங்களால் ஈஸியாகவே இந்த லைட்டிங் செட்டப்ஸை பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய லைட்டிங் செட்டப்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் எப்படி நான் லைட்டை வந்து செட் பண்ணுறது, அதாவது இந்த 3 பாயிண்ட் லைட்டிங் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் ஆல்ரெடி இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் அண்ட் பேக்ட்ராப் அண்ட் ஒரு கேமரா இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நான் செட்டப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷேட் எடிட்டர் எடுத்த மாதிரி இங்கே சைடில் நம்ம ஒரு சின்ன ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வியூவை 3Dயில் அதாவது ரெண்டர் ஆன அப்புறம் இப்படி இருக்கும் அந்த ஒரு வியூ போட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது நமக்கு பிச் பிளாக்காக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த கலரை வந்துட்டு நான் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டேன். அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டில் ப்ளேஸ் ஆகாது, நம்மளோட லைட்டு மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்கும். அதனால தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம கேமரா வியூக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமரா வியூவில் இருக்க அங்கே எந்த ஒரு லைட்டுமே இல்லாமல் பிளாக்காக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல ஒரு லைட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஷிஃப்ட் A கொடுத்துட்டு லைட் அண்ட் ஒரு ஏரியா லைட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் இங்கே தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நான் கரெக்டாக இந்த கேமராவுக்கு இந்த ஆங்கிளில் நான் வந்து செட் பண்ணணும். அதாவது இங்கே ஒரு லைட் வேணும் நமக்கு, அண்ட் இந்த பக்கத்தில் ஒரு லைட் அண்ட் பின்னாடி ஒரு லைட். ஓகேங்களா? இந்த 3 டைரெக்ஷனில் ஒரு லைட் நமக்கு வேணும். அதை தான் நம்ம இப்போ செட்டப் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த எட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். எட்ஜுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த பக்கமாக திருப்பிக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு ஒரு லைட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட வேல்யூவை மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டுக்கு போயிட்டு ஒரு 500 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஒரு லைட்டுமே அடிக்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுடைய கீ லைட். ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லைட்டை அப்படியே நம்ம தூக்கிட்டு இந்த பக்கமாக வந்துடலாம். வந்துட்டு ஜஸ்ட் இதை அப்படியே திருப்பி நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நேராக நம்ம வச்சிடலாம். ஓகேவா? ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கீ லைட் அண்ட் ஃபில் லைட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஃபில் லைட் வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ 100 வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கம்மியாக இருக்கும், பட் கொஞ்சம் ஒரு சினிமேட்டிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே நான் இப்போதைக்கு நம்மளுடைய லேர்னிங்காக நான் அதே 500 வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு ரிம் லைட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா திருப்பி இந்த ஏரியா லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கீ லைட்டுக்கு நேராக இந்த லைட்டை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கீ லைட்டையுமே நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம ப்ராடக்டில் இருக்கிற மாதிரி. எஸ், ஓகே. இப்போ அதே மாதிரி நம்மளுடைய ரிம் லைட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த கீ லைட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, கீ லைட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு ரிம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணலாம். இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, ரிம் லைட், அதுக்கு நீங்கள் வேறு கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரோ இல்லை அப்படின்னா இந்த ஆரஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஆரஞ்சு கலர். ஸோ எது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ண. நான் இங்கே ஒயிட்டு தான் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்ததாக பேக் ட்ராப்பில் இன்னொரு க்ளோ எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணுறதுக்காக நம்ம தாராளமாக ஒரு பாயிண்ட் லைட்டை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கலாம். இந்த லைட்டை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா தாராளமாக இங்கே போய் நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்குது. அது நீங்கள் லைட்டை கிட்ட கொண்டு வரும்போது இன்னுமே நமக்கு இந்த இடத்துல ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை இந்த லைட்லேருந்து வர ஷேடோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ இங்கே ஆஃப் ஆயிரும். ஸோ ஒரு நல்ல ஒரு சீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் ரெண்டர் பண்ண போகிறேன். எஸ், நம்மளுடைய 3 பாயிண்ட் லைட்டிங் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. இதை நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லைட்டை வந்துட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஓன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட சினிமேட்டிக்காக, இன்னும் ஸ்டுடியோ லைட்டில் கலராக லைட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இன்னுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ரிசல்ட்ஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டுடியோ லைட் அண்ட் ஒரு சீனை நீங்கள் செட்டப் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு சீன் தான். ஓகேங்களா, ஒரு நார்மலான ஒரு பாட்டில் ஆர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரெண்டர் பண்ணுறோம். இது நீங்கள் ஒரு பெரிய சீனை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்க, பெரிய ஒரு மவுண்டைன் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு லைட்டை வந்து செட் பண்ண முடியாது. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் லைட்டை செட் பண்ணணும். ஸோ இந்த லைட் செட்டப் வந்துட்டு ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரியும் அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீனை செட்டப் பண்ண கற்றுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வேற ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டேன். இதை நம்ம அப்படியே ரெண்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட் வேணாலும் இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ரெண்டரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு சீனை வந்து செட்டப் பண்ணி அதை நம்ம பர்ஃபெக்டாக வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி லைட்டை செட்டப் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து அந்த லைட்டிங்கில் இருக்கிற செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.